ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னன்னா வந்துட்டு டெம்பிள் விசிட். எஸ், பக்தி மோட் ஆன். எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலி 2 கோயில் பார்க்க போறோம். திருச்சி போயிட்டு அங்க இருந்து வர வச்சே வந்துட்டு இன்னொரு கோயில் பார்க்க போறோம். என்னென்ன கோயில்னு நம்ம வாங்க பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வீட்டில இருந்து கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 ஆயிடுச்சு கிளம்பும்போது. அண்ட் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக் தான். செங்கல்பேட்டை வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹைவே எடுத்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருந்தோம். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கோலாலாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கே நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா தோசை, அதுக்கப்புறம் என் தம்பி பரோட்டா ஆர்டர் பண்ணிடலாம். அண்ட் சாப்பாடு வந்துட்டு ஓகே அப்படின்னா சொல்லலாம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பேசிக்காக வந்து நம்ம நான் வெஜிடேரியன் அண்ட் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற ரீசனுக்காக மட்டும் வந்து அன்றைக்கி நம்ம வெஜிடேரியனாக மாறி வந்து அதெல்லாம் தாக்கிட்டு அண்ட் தென் நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் ரோடுமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம தானே தலைவன் வீட்டில் இருக்க டேப்லெட்டை தூக்கிட்டு வந்துட்டு படம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க, அவரும் என் தம்பியும். அண்ட் நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகும்போது, ஹோட்டலுக்கு ரீச் ஆகும்போது டைம் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரீச் ஆகும்போது அந்த டைமாக இருந்துச்சு. அண்ட் ரூமுமே நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அண்ட் நாங்கள் புக் பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி. அண்ட் ப்ரைஸுமே வந்துட்டு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரூம்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த காஸ்ட்டுக்கு வந்து ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்துட்டு ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நான் ஏசி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பிகாஸ் நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதால் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஏசி தான் பண்ணியிருந்தோம். என் கோயிலுக்குமே நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன் நான். அண்ட் ரூம் எவ்வளோ ஆச்சுன்னா 1800 தான் வந்துச்சு நான் ஏசி. இஃப் உங்களுக்கு ஏசி வேணும் அப்படின்னா 1950 சொன்னாங்க. அண்ட் அந்த காஸ்ட்டுக்கு வேர்த்து தான். என் கோவிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் காத்தால. நம்ம கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் வந்து சொல்லலை. அண்ட் எஸ், நம்ம என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பைஞ்சலிக்கு தான் வந்திருக்கோம். திருச்சி பக்கத்தில் இருக்க ஆக்சுவலி இந்த கோவில் திருப்பைஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் விளக்குமே வாங்கிட்டோம். இன்னொரு தப்பு நாங்கள் என்ன பண்ணதுன்னா, நீங்கள் வெளியே விளக்கு வாங்காமல் நீங்கள் உள்ள விளக்கு வாங்கியிருக்கலாம். பிகாஸ் வெளியே விளக்கெல்லாம் பெருசாக இருந்துச்சு. உள்ள விளக்கு கிடைக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியவே நான் வாங்கிட்டேன். அண்ட் இங்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, கோவிலே வச்சுட்டு போயிடணும். அண்ட் இதுதான் ஆக்சுவலி வந்து பரிகார டோக்கன். அதுக்கப்புறம் அர்ச்சனை டிக்கெட் எல்லாமே அங்கே தான் கொடுப்பாங்க. நீங்கள் பரிகாரம் பண்ண வரீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே நீங்கள் டோக்கன் எடுத்துக்கலாம். அண்ட் டோக்கன் எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்தீங்கனாலும் வெயிட் பண்ணுற மாதிரி அப்படிதான் இருக்கும். அண்ட் இந்த கோவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இஃப் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா வந்து தாராளமாக இங்கே வந்து பரிகாரம் பண்ணலாம். அண்ட் மெயினாக வந்து இந்த கோவில் அதுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யம தர்மருக்கு ஒரு சன்னதி இருக்குன்னா அது இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் மார்க்கண்டேயன் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். அவர் 16வது வயசுல வந்து அவர் வந்து உயிரிழந்துடுவாரு. அவர் வந்து ஒரு சிவ பக்தர் ஆக்சுவலி. அப்ப வந்து யம தர்மர் வந்து அவர் பாசக்கயிறு வீசும்போது என்ன ஆயிடும்னா, சிவலிங்கம் மேல வந்து அந்த பாசக்கயிறு அவர் வீசிடுவாரு. அப்போ சிவபெருமான் வந்து அந்த சக்தியை வந்து பறிச்சிடுவாரு. காலங்கள் போக போக ஜனத்தொகை அதிகமாயிட்டு இருந்ததால நம்ம பூமி தேவி போயிட்டு சிவபெருமான் கிட்ட வந்து மன்றாடுறாங்க. நம்ம சிவபெருமான் வந்து யம தர்மருக்கு உயிர் கொடுத்த இடம் தான் வந்துட்டு திருப்பைஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோவில்ல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாண தடை இருந்துச்சுன்னா கல்யாண தடை நீங்கும். அதுக்கப்புறம் நீண்ட ஆயுள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொருளாதாரத்துல வந்து ஏதாவது பிரச்சனையோ சிக்கலோ இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனா அதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. யம தர்மருக்கு வந்து மெயினா வந்துட்டு நீங்க எள்ளு தீபம் போடணும். எள்ளு தீபம் போட்டா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில நாங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நாங்க சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டோம். அப்படி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து யமதர்மரை வந்து தரிசிச்சுட்டு தான் வந்து நீங்க சிவனை தரிசிக்கணும். அண்ட் சிவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து கை கால் எல்லாம் அலம்பிட்டு தான் வந்து நீங்க உள்ள போகணும். அண்ட் அர்ச்சனை வந்து யமதர்மருக்கு பண்ண மாட்டாங்க, சிவனுக்கு தான் பண்ணுவாங்க. இங்கதான் வந்து கை கால் அலம்பிட்டு உள்ள போகணும் சிவனை தரிசிக்க. நாங்களுமே உள்ள போயிட்டு நல்ல தரிசனம். அம்பாலும் உள்ள இருக்காங்க, அவங்களுமே நல்ல தரிசனம். அண்ட் வந்து சக்கரை பொங்கல் பிரசாதமா கொடுத்துருந்தாங்க அங்க.
அண்ட் கடைசி ஸ்கூப் வந்து எனக்கு தான் கிடைச்சது. அண்ட் நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அண்ட் நாங்கள் கோவில் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு ரூம் போயாச்சு. ரூம் போயிட்டு வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயாச்சு. அண்ட் பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோ கொடுத்தோம்னா 50 rupees வாங்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு சரி வெக்கேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு அண்ட் நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் கிளம்பும்போது டைம் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 11:30க்கு மேலே இருக்கும். 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நியூ பத்மா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும் அங்கே அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலே சொல்கிறேன், அங்கே சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நீங்கள் யாராவது வந்து திருப்பைஞ்சலி போறீங்கன்னா அங்கே வந்துட்டு சாப்பாடு ட்ரை பண்ணலாம். அண்ட் நாங்கள் அந்த கோவில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சமயபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கிருந்து ஒரு 1/2 hour தான் சமயபுரம், வர வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் சமயபுரம் தான் போனோம். ஆக்சுவலி நாங்க கோயிலுக்குள்ள கூட போகல. என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கிட்டாங்க. உள்ள பார்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கினா பரவாயில்ல. ஆனா இந்த சமயபுரத்துல வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் சார்ஜஸ் 50 ரூபா கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் சமயபுரம் தான் நாங்க போயிருந்தோம். நாங்க சண்டே தான் ஆக்சுவலி சமயபுரம் போயிருந்தோம். சண்டே போனதால கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. தரிசனம் பார்க்க ஒரு 2 hours மேலேயே ஆயிடுச்சு எங்களுக்கு. அண்ட் மீன் வைல் எங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் லைன்லயே. அண்ட் அங்கேயுமே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அங்கே பார்த்தா வந்து கொய்யாக்காலாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. கொய்யா மரத்தோட கிளையவே ஒடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க பாருங்க. அண்ட் இங்கேயுமே வந்து நல்ல தரிசனம். அண்ட் ஐயர் வந்து இவர் முன்னாடி போயிட்டு இருந்தாரு, கூப்பிட்டு இந்த மாலையை கொடுத்தாரு. அண்ட் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணோம். அங்கேயுமே நல்ல தரிசனம், 2 கோவில்லையுமே நல்ல தரிசனம் கிடைச்சிது. அண்ட் இந்த அம்பாள் பிக்சர் பார்க்கும்போது அப்படியே ஒரு டிவைன் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் வந்து சென்னை கிளம்பிட்டோம். அண்ட் போற வழியில வந்துட்டு சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜஸ்ட் வந்து கரும்பு ஜூஸ் தான் குடிச்சோம். இங்க எங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து ஒரு தாக்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்க சென்னை கிளம்பியாச்சு. நாங்க சமயபுரம்ல இருந்து கிளம்பும் போது மணி வந்து ஒரு 3 o'clock to 2:30 to 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்க கிளம்பிட்டோம். 2 கோவில்லையுமே தரிசனம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சமயபுரத்துல இவர் சாமியை தரிசிச்சுட்டு போறாரு. அண்ட் ஐயர் கூப்பிட்டு இவரை மாலை கொடுத்ததுல நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணேன். அண்ட் போற வழியில வந்துட்டு நாங்க பழாப்பழம் பார்த்தோம், வாங்கலான்னு வாங்கினோம். அண்ட் நாங்க வாங்கின பழம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க யாராவது பலாப்பழம் வாங்குறீங்கன்னா ஓட்ட போட்டு பார்த்துட்டு வாங்குங்க. எங்களுக்கு பிஞ்சை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அண்ட் நாங்க போற வழி ஃபுல்லா படம் பார்த்துட்டே நாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்